ஷேய் விஷ்ணு இல்லை கேட்டுக்கோங்கடா. ஒரு ஒரு கணக்கில் உள்ளே இருக்குது அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி நிற்கானா அந்த நம்பர் பூரா அந்த அடிச்சிட்டான். அந்த நம்பர் உள்ளே இருக்குன்னா அவன் நேரம் வரைக்கும் தீர்வு வரைக்கும் எல்லாம் அவன் பிரித்து இந்த இப்போ கைலாயத்தில் பிரித்து உட்காந்துக்கிட்டான். வீடு மாளியை கட்டி கொடுத்துருக்கான். 2 வீடு மாடி ஒன்று கட்டி அதில் இந்த 2 கண்டார ஒளியுமே இருக்கான். காப்பு ஒன்று ஆட்டு தான் காப்பு கட்டின உரிமன் சேர்த்து எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். காப்பு கட்டி அவன் ஒரே பேர் கண்டார ஒளிமானே நல்லா பிதிக்கி எடுத்து போடுவார். பார்த்துக்கோ, சட்டமாடா சட்டம் ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. தெரியலையா? ஆட்டுதாரு, கடவுள் ஆட்டுதாரு. அவனுக்குன்னு அறிவு இல்லையா? உலக நாடு ஆட்டுவார். இதெல்லாம் சுச்சிப்பி. கைலாசத்தில் நடக்கிற கணக்கு தூசி செகண்டில் அப்படியே தப்புன்னு தூக்கி உள்ளே போட்டுருவார். அது அவரால் தான் முடியும். ஒழுங்காக பொத்தி போ, ஆடாமல் இரு. சரியா? ஆடாமல் இரு. நம்ம 5 வருஷம் 6 வருஷம் சும்மா நம்ம அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நீ நினைக்க. ஒரு ரோமத்து வரையில் டக்குன்னு தட்டி விட்டு தூக்கி அமைக்கிறவர் ஒரே அமுக்கு சோழி முடிஞ்சோம். அது கடவுளால் தான் முடியும். ஆடாமல் போ. பொண்டாட்டி புள்ள எல்லாம் நம்ம எல்லாம் சொக்கா ஒன்றோட கூட்டமாக இருக்கோம்னா அறிவேட்டத்தனமாக நடக்காத ஒழுங்காக போ. இன்றைக்கி உனக்கு கணக்கு போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இராணுவ வானரப்படைகள் என்ன கணக்கு நான் நேரம் எடுப்பான். அதுக்கு தான் அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு உள்ளே வாரான். அப்போ நீதிமன்றத்தில் அந்த சர்வ நம்பர் உள்ளே இருக்கா அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே காலை வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் வைக்க சட்டம் இருக்கா? கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நான் விஷ்ணு கேட்கம்பா ஜட்ஜி கோர்ட்டார் ஆணுமேனும் ஒத்த நம்பர் நீ கோர்ட்டுக்குள்ளே இருந்தால் அது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுதான், நீ மட்டும் என்ன இருக்க அப்படிங்க. அவன் இப்போ ஏன் அவன் திருப்பி கேட்பான்ல, வீடு கட்டி என் பொண்டாட்டி பிள்ளைலாம் வெளியே கிடக்கடா, நான் வெளியே கிடக்கேன். அப்போ நான் எங்கடா போவேன்? உழைச்சி கொடுத்தது நான், மூத்த பையன் அப்படிங்க. அப்போ எல்லா இடத்துலையும் மூத்த பையங்க பூரா உழைச்சிருப்பான். கொஞ்சம் நடுத்தர உள்ள உழைச்சிருப்பான். இந்த கடைசி கிடப்பான் பாரு. ஒவ்வொரு குடும்பத்தில் அவன் பூரா விற்று தின்னு நக்கி வருவான். உழைப்பு இல்லாமல் பொண்டாட்டி அப்படி பட்டு மெத்தில் போட்டு தூக்கி இந்த காலை 2 தோலை தூக்கி போட்டு நக்கிட்டு வருவான். அதுதான் இங்கே கைலாசத்தில் நடக்கு. புரியுதா இல்லையா? அவன் மோரே பாருங்கடா, கலாணி குயிமா மோரே பாருங்கள். இவனை மாதிரி தான் எல்லா குடும்பத்திலையும் நீதிமன்றத்தில் வழக்காடுறது பூரா இந்த மாதிரி வீட்டுகளில் கிடக்கிற இளைய குயிமம் பூரா இந்த சேட்டை தான் பண்ணுவான். இன்றைக்கி எதுக்கு இந்த கவர்மெண்ட் உள்ளவனுக்கு எது கணக்கு போடுதாரு? நாடி கட்டு ஒருத்தர துட்டு நெத்தியில் ஒட்டி எதுக்கு போடுதாரு? விளங்க மாட்டுதாரு சேரோட. என்ன காரணம்? உள்ளே வரக்கூடாதுல்ல, வந்துட்டான். குடும்ப பிரச்சனை அது நீதிமன்றம். அதான் நீதிமன்றத்தை தகுத்து அடிச்சிடக்கூடாதுன்னு தான் நீதியை பிடிச்சிக்கிட்டாரு ஐயா கடவுள். நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லிட்டு தமிழ்நாடு தப்பு கணக்கு பூரா பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. பூமியில் இறங்கி பிடிச்சி இப்போ எல்லா பேருக்கும் அந்த கணக்காக எல்லாம் அதுக்கு அந்த காலத்தில் பேப்பரில் எழுதி ஓலைச்சொல்லி எழுதுவாங்க, கணக்கு பார்ப்பாங்க. இப்போ அப்படி ஆன்லைனில் உன் கொட்டை வரைக்கும் ஏறி உள்ளே நிற்கி. ஒவ்வொருத்தன் தப்பு செஞ்சவன் பூரா உன் கொட்டை ரோமம் மண்டம் உன் குடும்பம் ஆதார கார்டு எல்லாம் ஏறி போய் உள்ளே நிற்கி ஏற்றி வச்சுருக்காரு. கடவுளால் தான் முடியும். இந்த செம்மத்தில் ஆதார கார்டு ரேஷன் கார்டு என்ன கணக்கில் ஏற்றணுமோ ஏற்றி பிடிச்சி வச்சுருக்காரு. தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கறத இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. புரியுதா? எல்லா மாநிலத்துலேயும் பாவம் பொம்பளை பிள்ளைகளை பூரா கொள்ளுதான். பூரா பூஜை வைக்கேன், செடியை வைக்கேன், பூரா கெருப்பணி பிள்ளையமாடா. முட்டா குயிமான ஆந்திராவில் கர்நாடகாவில் பாடுறான். முட்டா குயிமாக்கா பூரா இந்த கவர்மெண்ட் வேலைக்கிறவங்க பூரா சப்போர்ட்டு. ஏண்டா உன்ன மாதிரி தாண்டா அதுகளும் வாழுது. நீ மனுஷன் அதுவும் மனுஷன் தானே, ஆணும் பெண்ணும். அதுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு இல்லாமல் எப்படிடா இருக்கியா? கொடுக்குற கொடுப்பு நல்ல இந்த மாதிரி தான் கொடுக்கணும். உள்ளே அடைச்சி போட்டு பேண்டு தின்னு உழப்பி அதில் கிடந்தானோ வெளியில் சொல்லுவான், காணொலியில் காட்டணும். அப்போ இந்த மாதிரி நம்ம நாத்தத்தில் கிடந்தோம்னா நம்ம இப்படித்தான் அப்படின்னா அப்போ சேட்டை பண்ணாமல் ஒழுங்காக போவான். அடியை கொடுக்காம தின்னுட்டு கழித்து பிறண்டு அதில் கிடடா. பெண்ணு ஆணு முக்கால் சேத்தனை போட்டாரா. விவசாயத்தில் அழிச்சிருந்தேன்னா அவனுக்கு இப்படி தான் தண்டனை போட்டார் கணக்கு. ஏன்னா நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான் ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி. இந்த 2 கணக்கில் தக்க தண்டனை. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை உண்டு. முக்கால்